என்றால் பயனும் பயிரும் இருக்கிறபடியினால நாங்கள் நேரத்துடன் செல்ல வேண்டும். ஜானட்சனிடம் டெர்மின் அப்பாயின்மெண்ட் இப்படியெல்லாம் தெரப்பி இப்படியெல்லாம் இருக்கின்றது. அவர் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே வஜிதா அவர்களோட அரடியாங்கோ ஆரம்பமாகின்றது. ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதா மூமட்டர்கள் வணக்கம் வாங்கோ. சரியாக 10 மணி வரைக்கும் 3/4 மணி தியாரங்கள் செய்து கொள்வோம். அம்மா வசீதா வணக்கம். சரி, அவர் மியூட்டில் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார். வணக்கம். கொஞ்சம் பொறுங்க வாணி, மியூட் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது. சரி, இப்ப சரி, ஓகே. நாம தொடங்கிக் கொள்வோமா? ஓமம் ஆரம்பித்துக் கொள்வோம். சரியாக 45 நிமிடங்கள் செய்து கொள்ளுங்கள். விஜயா ஆண்டிக்கு இப்போ சரியாக நேரத்தை கொடுப்போம். நன்றி நன்றி. நான் இப்போ வீட்டுக் கொள்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டது, பரவாயில்லையா? வாங்க. அன்பான பாமுக உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மணிமோகன் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? உற்சாகமாக எல்லோரும் இருக்கிறோம். அதிலும் இருந்த உற்சாகம் இன்னும் கூடிட்டு யோகா செய்தபடினா பார்த்து கொண்டே இருந்தேன். நேரம் இல்லாத காரணத்தால் சில கேள்விகள் கேட்க முடியவில்லை என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஊரோடு விளையாடும் நிகழ்வில் மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடும் நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது அந்த பழமொழிக்குள்ள நாங்க வருவோம். ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமி. சொல்லுங்க பாப்போம். ஓட்ட கப்பலுக்கு அதுலேயே அங்கே இருக்குதானே, கப்பலே சரியில்லை. அதுக்குள்ள என்ன ஒருத்தனுக்கு நடக்க முடியாம இருந்தானா அதுக்குள்ள அவனுக்கு 9 கேக்குதான் பண்ற மாதிரி. கப்பலே ஓட்டை, அதுக்குள்ள ஒரு மாலுமிக்கு வழி இல்லை ஓட்டுறதுக்கு. அதுக்குள்ள 9 மாலுமிகள். 9 மாலுமி. மற்றவர்கள் பதில் வாணி முதல் சொன்ன ஒரு பழமொழி மாதிரிதான் இதுவும். ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்துக்கு 9 பேர் போய் நின்று செய்யறதான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க ஜாக்கா? ஜாக்கா கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு நினைக்கிறேன். வீட்டுல வேலை செய்யற பெண்ணோட வாணி சொன்னது ஆனா சொன்னது சரியாக இருக்குது. பலவீனமான ஒரு அமைப்புக்கு பல நிர்வாகிகள் தேவையில்லை. ஒரு அலை போதுமாக இல்லாம தேவையில்லாம இருக்கே. அதுக்குள்ள 9 மாலுமிகள் என்னத்துக்கு உங்களுக்கு என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்க இன்றைக்கு இந்த வட்டார வழக்கு சொற்கள் தான் முதலில் நான் ஆரம்பித்துக் கொள்கின்றேன். சுள்ளி பார்ப்போம். சுள்ளி என்ன, நாங்க அந்த சின்ன தடிகளை சொல்லுவோம். சுள்ளித்தடி என்று சொல்றது. மரத்தால முறிஞ்சு விழுகிற சின்ன சின்ன தடிகள், சுள்ளி என்று. இப்ப மிளகா கண்டு காய் புடுங்கி புடுங்குற நேரம் அதை சுள்ளி என்று சொல்லுவார். வாணி சொல்ல வேண்டாம், பாப்போம். நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாங்க அதைத்தான் சொல்றோம். நாங்க இந்த சின்ன சின்ன மெல்லிய தடியில சுள்ளித்தடி எடுத்துட்டு வா, சுள்ளித்தடி அப்படித்தான் எங்கட ஊர்ல சொல்றேன். எனக்கு மற்ற தெரியும். சரி, சொல்லுங்க. சொல்லி எந்த வரும் நீங்களே சொல்லுங்க ஒரு தரம். சொல்லி கள்ளிக்கு வரும். விடுங்கப்பா. அவர் எப்ப பார்த்தா அவரு சத்தம் பாருது இல்ல, எல்லாரும் சரி. இதுக்கு மாதிரி நான் சொல்லல. வணக்கம் ராஜினி, வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் நாங்க சொல்லி என்ன பிறகுதான் சொல்றது. நீங்க சில நேரம் இந்த கொசுவா அப்படி சொல்லியான்றீங்களோ தெரியும். அது சொல்லியோ சொல்லுங்க. இப்ப நேவிஸ் பிலிப்ஸ் சொல்லுங்க. சுள்ளின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த விறகு எடுக்க போகும்போது பெரிய பெரிய விறகுகள் இருக்கும். சுள்ளியா இருக்கும். சின்ன பொடி கம்புகளையும் சுள்ளிகளையும் எடுத்து கட்டிக்கணும் வந்து அடுப்புக்குள்ள போட்டு எரிக்கும் போது சுள்ளிகளை போட்டால் டக்குன்னு நெருப்பு பத்திடும். சுள்ளி அதான் சொல்றேன், சுள்ளி என்று. வாழ்த்துக்கள். இந்த நெவிசக்கா நீங்க தொட்டிருக்கீங்க. சொல்லிட்டுனா விறக சொல்றல, விறகு கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த பறவைகள் கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படும் சின்ன மெல்லிய துண்டு மரங்களை மெல்லிய கீறு தடிகளை தான் சொல்லி தடிகளாகவும் பெறாதுமா. தடிகள் என்று சொல்ற கொஞ்சம் கனமா இருக்கும். சின்ன சின்ன நாளைக்கு ஒரு சின்ன மெலிசு அந்த பறவைகள் வாயில சொன்ன கவி கொண்டு சொல்லி அதைத்தான்
தான் சுள்ளின்னு சொல்றது. அதிகமாக அந்த அப்பம் சுடுவாங்க தானே சட்டிக்கு மேல வச்சு, அதுக்கு மேல மேல் சட்டிக்குள்ள அந்த சுள்ளிகளை தான் போட்டு எங்கட பகுதியில பற்ற வச்சு கொள்வார்கள். அந்த மெல்லிய நெருப்பு தணல்களை வாரத்துக்காக. வாணிக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் வாணியை விட்டுட்டு நான் மத்த விட்ட கேட்டேன். அடுத்தது கடப்பு. கடப்பு கானா டானா உப்புனா பூனா கடப்பு. அந்த கேட்டை தான் கடப்புன்றதுக்கு அந்த ரெண்டு தடி மாதிரி வச்சுட்டு அதாலதான் மேலேறி வரலாம். நான் சொல்லட்டா? ஒவ்வொரு சொல்லிக் கொள்ளுங்க எல்லாருக்கும். இப்ப ஒரு வேலியிலே ஒரு சின்ன இடத்துக்கு மறைப்பு வச்சிருப்பினம், அல்லது இந்த தடிய குறுக்க வச்சிருப்பினம், ஆடுகள் அங்கால போவாம அப்படியானதுக்குமாக சின்ன இதை சொல்லுவினா கடப்புண்டு. சில பேர் அந்த கீழே மாத்திரம் வெட்டி விடுவார்கள், அதுக்குள்ளால பூந்து போகக்கூடிய அதை கடப்புன்னு சொல்லுவார். நன்றி. ராஜினி, அத நாங்களும் சொன்ன மாதிரி இந்த கடக்கிறத அதாவது வாசல்ல நின்று சொல்லி நம்ம அதை வாசல் படி கடக்காதேன்னு சொல்லி அதை கடப்புன்றீங்க. கடப்புன்றது அப்பம் மற்றவர்கள் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்தை கடக்கிறது, கடப்பி. ராஜினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தெரு வாசல் அதை கடக்குற அந்த வாசல்ல நீங்க கடப்புல நிக்காத அடைச்சு போட்டு சொல்லி நம்ம அந்த வாசலை கடக்காதேன்னு சொல்லி நீங்க சொன்னதும் சரி. இந்த நகுல திளைத்தவனவர்கள் சொல்லியிருந்தார், அதையும் கடப்புன்னு சொல்றதுதான். இப்படி சின்ன கம்பு மாதிரி வெட்டி அப்படி இருக்கிறதையும் அந்த பட்டிகள்ல வச்சிருப்பார்கள். அந்த வேலிகள், அந்த வேலைக்கு அந்த பட்டிக்குள்ள போறதுக்கு கம்பால வச்சு வச்சிருப்பாரு, அதையும் கடப்புன்னு சொல்றதாம். உண்மையா சொல்ல போனா தெரு வாசல் அதுதான். வாசல்ல நின்றா இப்படி சொல்லுவாங்க, கடப்புல நிக்காத, தள்ளி நில்லு. ஆனா அப்படியும் சொல்லுவார் வச்சுதான். இப்ப சில இடத்துல ஒட்டுமொத்தமா எல்லா கதவுகளையும் அங்க கடப்புன்னு சொல்றதும் இருக்கு. கடப்பு இப்ப வீட்டு கதவுகள், வாசல் வீட்டு கதவு கதவு எல்லாத்தையும் கடப்புன்னு மொத்தமா சொல்ற இதுவும் இருக்காங்க. மொத்தமா எல்லாத்தையும் நான் கடப்பு வாசல்களை தான் கடப்புன்னு சொல்றாங்க. வாசல் இருக்குதானே எல்லாத்துக்கும், எல்லா வாசல் உள்ளுக்கு போற வழி. இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற கதவுகளையும் சில இடங்கள்ல அது இருக்குது கடப்பு. கடப்புன்னு சொல்லி காணொலி பார்த்து ஒரு கடப்பு இந்த பிள்ளைகளுக்கு வாசல்ல ஒரு தடியை வச்சு போட்டு சொல்லி நம்ம கடக்க வேணாம், கடக்க சொல்றோம். கடக்க அதுல இருந்துதான் வந்திருக்க வேணும் அந்த சொல். என்னதான் நினைக்கிறோம் பிள்ளைகளை தடை பண்றதா. உங்களோட பக்கம் யாழ்ப்பாண பக்கம் வடமாகாணம்னு சொல்லிக்கொள்ளும். யாழ்ப்பாணம் சொன்னா அப்புறம் பிரச்சனை வந்தாலும் அந்த அங்கெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அந்த அந்த அப்படி இருக்கிற பகுதியில என்னன்னு சொல்லுவீங்க? கடக்குறான்னு சொன்னா நீங்க கடப்புன்றீங்க, நாங்க கடக்குறோம். கடக்குற. மற்றவர்கள் நீங்க மன்னார் இல்ல யாழ்ப்பாணமா? நாங்க யாழ்ப்பாணம் தாண்டான்னு நீங்க தாண்டான்னு சொல்றத கடக்குறான்னு சொல்றோம். அப்பம் நகுலா வேலியில கடக்கிறதான் சொல்லுவார்கள். வெளியில தடிகள் குறுக்கையும் கட்டி விடுவீங்க. ஒரு ஆள் போற உயரம் தான் அப்படி இருக்கும், இடையில ரெண்டு தடிய குறுக்க கட்டி இருப்பேன், அதை கடப்பேன். அந்த கடப்புகளால போய் பக்கத்தை விட்டு இத வேண்டியான்னு சொல்லி. இப்ப நாங்க என்னன்னா உங்களோட பக்கம் என்ன சொல்லுவீங்க? அப்படி அப்படி வாசல் மாதிரி இருக்கும் தானே, அது என்னன்னு சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ள வாசல் தான். வீட்டு வாசல வாசல் என்னுவோம். மற்றது என்ன வெளியால ரோட்டுக்கு போறத கேட்டல படலை என்று சொல்லுவோம். படலை படலை கடவை என்ன சொல்றது? கடவை நாங்கள் கதைக்கிறது சும்மா கடந்து வாழ கடப்புன்னு சொல்றது. ஆனா அதே நேரத்துல இதான்னு சொல்லுவோம், வாசல்னு சொல்லுவோம். வாசலுக்கு நிக்காதேன்னு சொல்லுவி நம்ம சில நேரம் வாசல கடந்து வான்னு சொல்லுவி நம்ம அந்த அப்படித்தான் சொல்லுவோம். கடப்பு வந்து பாவிக்கிற மாதிரி தெரியல. கடப்பு வான்னு சொல்றப்ப ஆத்தங்கரைகளை கடந்து போறதுல ஒரு கடப்பால கடந்து போகணும்னு சொல்லுவாருல்ல. எங்கட பக்கம் கடப்புன்னு தான் சொல்லுவாங்க. கடப்புன்னு சொல்லாது. ஒவ்வொரு பக்கம் நம்ம வட்டார வழக்கு சொல் நம்ம தெரிந்து கொள்றத. அடுத்தது இது சிரிப்பு வரலா எல்லாருக்கும். கச்சை கச்சை காணாய் சின்ன செய்யன கச்சை. குழந்தை பிள்ளைகளுக்கும் மேல போய் நின்றா சொல்லுவீங்க. அது ஒரு ஆடைதானே, சிரிக்காம சொல்லுங்களேன். கோவணம் கச்சை கட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிடுவாங்க எல்லாரும் சொல்லி.
ஓ, கோவணம் கட்டிக்கொண்டு அதிகமாக வயல்ல வேலை செய்யறார்கள், வயல்ல மரம் வேலை நடுறார்கள். அதைத்தான் நானும் சொல்ல வரைக்கும் நான் சொன்னா, இந்த பழைய ஆக்கள் என்ன செய்யணும், நான் வேற ஊருக்கு போனா இந்த தோட்டத்துக்கு நிக்க ஒரு என்னண்டு நேரில ஒரு இது மாதிரி கட்டியாக்கும், ஒரு துணி மாதிரி இப்படி அங்காலையும் இங்காலையும் போட்டு விடுக்கணும். நான் பார்த்துக்கணும் என்ன உடுப்பு இல்லாம இருக்கா, அது இங்க வேலை செய்யறாங்க. ஓ, அந்த மரம் இந்த மரம் தேங்காய்கள் பாவிக்கிறார்களும் இது போடுவார்கள். அந்த காலத்துல உள்ளாடைகள் இந்த மரமா முதல் இதை பாவித்திருக்கலாம். ஆனா வயலில் வேலை செய்யறார்கள் இப்பொழுதும் சில பாவித்துக் கொள்வார்கள் அதை. நினைக்கிறேன். நான் இப்ப என்னன்னு தெரியல, நான் பாவிக்கிறது வந்து அவர்களுக்கு இப்ப அந்த வேற இதுகள் வந்து அந்த உடுப்ப வந்து கொழுவி இழுக்காம தடுக்காம அவைக்கு இலகுவானதுக்காகத்தான் அப்படி செய்யறாங்க. ஓ, இது அப்படித்தான் அதை எடுத்து அந்த தண்ணி இறைக்கிறத துளாவில் ஏறி கூட அப்படித்தான் போட்டு நிற்பேன். 80க்கு பிறகு நான் கண்டன இப்படியே அந்த தோட்டத்துக்குள்ள செய்யறாங்க. இப்பவும் இருக்கிறார்கள் சிங்கள பகுதிகளில். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குருநாள் சைட்ல வேலை செய்யறார்கள் வயல்கள் இப்போதும் அதை பாவித்துக் கொண்டிருப்பார்கள், பாவிக்கிறார்கள், இருக்கிறார்கள். அடுத்தது குத்து மதிப்பு. ஒரு குத்து மதிப்பாக இந்த விலை, இந்த ஒரு விலை கிட்டத்தட்ட சரியா அந்த இடத்தை சொல்றதுதான் குத்து மதிப்பா சொல்லி குத்து மதிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு குத்து மதிப்பாக இருக்கும் சொல்லுவாங்க. குத்து மதிப்பா நீங்க என்ன பாவிச்சிருக்கீங்க பாப்போம். குத்து மதிப்பு கிட்டத்தட்ட அப்படி எந்த இடத்துல அதை பாவித்திருக்கிறீர்கள்? குத்து மதிப்பாக நாங்க இப்ப சொல்ல போனா குத்து மதிப்பாக இந்த ஒரு பொருளோட விலைகளை குத்து மதிப்பாக அப்படின்னு சொல்லுவோம். என்ன பாப்பமும் கூட ஒரு தூரத்தை சொல்லுவீங்க. இப்ப இதுல இருந்து ஒரு கட்ட தூரம் வந்தா கிட்டத்தட்ட குத்து மதிப்பா இவ்வளவுதான் இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துல போடலாம், ஒரு இவ்வளவு தூரம் தான் இருக்கும் என்று சொல்லுவீங்க குத்து மதிப்ப. மற்றது அரசியல்கள் அளக்கையும் அளக்குற இத வந்து சரியா அளக்காட்டி அதையும் குத்து மதிப்பா சொல்லுவீங்க. எங்களுக்கு கேள்விக்கு விட தெரியாது, குத்து மதிப்பா சொல்லி போட்டு வர்றது, இதுல குத்து மதிப்பா சொல்லி செய்யறது. குத்து மதிப்புல போடுறது அதான் பல விடயங்களுக்கு பாவிக்கப்படும். அதிகமாக எங்களுக்கு தெரியாத ஒன்றை மதிப்பிட முடியாட்டி அதை நாங்க குத்து மதிப்பா கூடுதலாக அங்க அரிசி கேட்பாங்க, இது 1 கிலோ இருக்குமா, ஒரு கொத்து இருக்குமா, குத்து மதிப்பா 1 கிலோ இருக்கும், ஒரு கொத்து இருக்கும். ஊதத்தை சொல்லுவாங்க இந்த குத்து மதிப்பா எடுத்த ஒரு கிலோமீட்டர் இருக்கும், ஒரு கட்டு இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல நேரத்தை சொல்லுவார்கள், நேரத்தை குத்து மதிப்பா அந்த சொல்வார்கள். இப்படி படத்தை இருக்குது, இந்த இப்ப எத்தனை மணின்னு கேட்டா மதிப்பா ஒரு 12 மணி இருக்கும் அப்படி சொல்லுவோம், ஒரு 6 மணி இருக்கும் என்று சொல்லுவோம். அந்த மணி காடுகள்ல வயலில் இருக்க கூட சொல்வார்கள். அடுத்தது கிராம்பு பார்ப்போம். கிராம்பு கீனா சொன்னா அந்த பனைமரத்தை பனைமரத்தை கப்பா வெட்டுவாங்கல்ல, சொல்லுவாங்க சிராம்பு. அந்த இதெல்லாம் வெறும் தும்பு தும்பில சின்ன சின்ன சுள்ளியா இருக்கும் அந்த பனை, அதுதான் சிராம்பட்டு சொல்றது. சரியா? பாப்பம். சிராம்பண்டா வந்து இந்த பனை மரம் தென்னை மரத்தை குத்தியல செய்து வச்சிருப்பினும் அதுல சிலது வந்து இடுபட்டு நிக்கும், அது வந்து குத்தும். பனையத்தான் கூடுதலாக அந்த சீவைக்கு எல்லாம் சீனா கேக்குறாடா, கீனா கேக்குறீங்களா? சீனாவையும் சொல்லலாம், கீனாவையும் சொல்லலாம். சரி, இந்த சிராம்பு குத்துனா அந்த நரம்புகளால உள்ளால போயிருமா, என்ன குத்துப்பட்ட இடத்துல இருந்து உள்ளுக்கு போயிருமா, வெளியில போனா உள்ளுக்கு போயிருமான்னு சொல்றது. அந்த சின்ன பகுதி அந்த பனைமரத்துல மட்டுமில்ல எல்லா மரத்திலையும் ஊசி மாதிரி இருக்கிற அந்த சின்ன அந்த துண்டு சின்ன, அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். சில நேரம் விரலுகளுக்கு பூந்தா அதிகமாக நீங்க காட்டு ஈச்ச தெரியுமா உங்களுக்கு? காட்டு ஈச்சம்பழம் இந்த சின்ன குட்டி குட்டியா இருக்கும், கருப்பு கொத்து கொத்தா காய். அந்த மரத்துல இலைகள் தொங்கல்ல இருக்கும். ஓ, அதுல அத சிராம்புன்னு சொல்லுவார்கள். அதிகமாக காட்டுல சிராய்வு சொல்லுவேன். சிராய்வு
உங்களோட பகுதியில் அப்படி சொல்லலாம் இல்ல, வாணி. இப்ப ஒவ்வொரு வயல் இந்த பகுதியில் இது இருக்குதானே கூடுதலா அந்த விறகு கட்டை இருக்கல்லோ விறகு கட்டையெல்லாம் அது எல்லாம் கூடுதலா சிலாய் வர்றது. கூடுகளா இருக்கிறது. கவனமா செய்யணும். அடுத்தது செங்கல் மங்கள். செங்கல் மங்கள் தெரியுதண்டு வினா ஆ? செங்கல் மங்கல சூரியன் ஒளியில இந்த சூரியன் மறையிற நேரத்தை சொல்றாரு நினைக்கிறேன். ஒவ்வொரு சொல்லிக் கொள்ளுங்க. ஜெயமலா சொல்லிருக்கீங்க, ஜாக்கு சொல்லிருக்கீங்க. பத்மினி என்ன சொன்னீங்க வஜீரா? செங்கலை செங்கல் சொல்றது மங்கள். செங்கல் 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 மங்கள். செங்கல் மங்களா? ஆ, செங்கல் மங்கல், செங்கல் மங்கல். செங்கல்னா அந்த செங்கல் கல் இருக்கிற அந்த நிறத்தை சொல்லுவாங்களா? செங்கல் நிறத்துல மஞ்சளா இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க பதில் தரணும். செங்கல் மங்கல். செங்கல் மங்கள். செங்கல் மங்கல் என்ன தெரியாது. சில இந்த சூரியன் அந்த மறையிற நேரத்தை சொல்றது தெரியல, செங்கல் மங்கலா இருக்குன்னு சொல்லி பின்னர நேரங்கள்ல சூரியன் மறைகிறதும் மற்றது நிறங்களை தான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். நான் நிறங்களை சொல்றதா தான் எனக்கு அந்த மங்கலான நிறங்கள், இந்த சிவப்பு கலர்ல மங்களா இருக்கு. பதில் வந்திருக்கு. 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, மற்றவர்களும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். பதில் வந்திருக்கு. அந்த வானத்தின் கலர் அந்த சூரியன் மறை நேரம் பின்னேரம் செங்கல் மங்கலா இருக்கு காலன் அப்படி எனக்கு தெரியும். சூரியன் மங்கி போறது. ஜெயமலரும் வாணி அவர்களும் சொல்லியிருந்தீங்க செங்கல் மங்கல்னு சொன்னா அந்த மாலை நேரம் அந்த சூரியன் மறைஞ்சிட்டு வர செங்கல் மங்கல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதே போல கண் பத்மினி அக்கா சொல்லியிருந்தா கண் கொஞ்சம் தெரியாம இருந்தாலும் செங்கல் மங்களா தெரியுதுன்னு சொல்வார்கள். ஏன்னா அந்த மறைவுற நேரம் மாதிரி இருக்கும். சில கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரக்குள்ள சொல்லுவாங்க செங்கல் மங்கல் அந்த கண் தெரியுது எனக்கு என்று சொல்வார்கள். அதை வெற்றித்தான் சொல்றது. எல்லார பக்கமும் பாவிக்கிற கொச்சிக்காய் மிளகாய் சொல்றேன். பச்சை கொச்சிக்காய் மிளகாய சொல்லுவீங்க. கொச்சிக்காய் சரியான உரைப்பான மிளகாய், ஒரு சின்ன மிளகாய் தான் கொச்சிக்காய்னு சொல்றேன். பிஞ்சு மிளகாய் நீங்க சொல்லுங்க எந்த மிளகாய்க்கு எப்படி நீங்க சொல்ற கொச்சிக்காய நீங்க உங்களோட பகுதியில் எப்படி சொல்ற? பெரிய மிளகாய் சில நேரம் கொச்சிக்காய்னு சொல்றார்கள். இந்த காய் தான் அது கொச்சிக்காய்னு சொல்லுது. சரியான உரைப்பான கொச்சிக்காய். வாணி விளக்கம் சொல்லுங்க இதுக்கு. கொச்சிக்காய் தான் பச்சை மிளகாய். அதுல சின்ன பெருசு உரைப்பு இல்லாதது காந்தாரி மிளகாய் சொல்வார்கள் மலையாளத்துல. அந்த சீரக கொச்சிக்காய் இருக்கு தானே, சின்ன மெல்லிசு, அதை காந்தாரி என்று சொல்வாரு. ஒட்ட மொத்தத்துல அது மிளகாய் சித்த மிளகாய், பச்சை மிளகாய். கிழக்கு மாநிலத்துல காஞ்ச கொச்சிக்காய், பச்சை கொச்சிக்காய், காஞ்ச கொச்சிக்காய், பச்சை கொச்சிக்காய், காஞ்ச கொச்சிக்காய், பச்சை கொச்சிக்காய். பச்சை மிளகாய், செத்தல் கொச்சிக்காய் என்றும் இல்ல கொச்சிக்காய். இப்ப இங்க ஒரு அக்கா சொல்லுவார் காய் மிளகாய் என்று சொல்லுவார். அப்போ மிளகாய் என்று சொல்ல மாட்டா, காய் மிளகாய் போட்டு நான் அப்படின்னு சொல்லுவார். காய் மிளகாய் பச்சை பச்சை சொல்லு தமிழ் சொல்ல சிங்கள சொல்ல நினைக்கிறேன். கொச்சிக்காய் கொச்சி கடை இருக்கிற மாதிரி தான். இப்ப கொச்சி கடை இருக்குதானே கொழும்புல. மிருசண்டா தமிழகாய் சிங்களத்துலயா? மிரிஸ் மிளகாய்னு சொல்றேன். கொச்சிக்காய் இந்தியாக்கள் தான் கொச்சிக்காய்னு சொல்றேன். நீங்க யாழ்ப்பாண பகுதியில எப்படியாக்கா சொல்லுவீங்க? நாங்க பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், பிஞ்சு மிளகாய், காஞ்ச மிளகாய், சித்தல் மிளகாய்னு தான் சொல்றேன். பிஞ்சு மிளகாய்னு சொல்றோம் நாங்கள், மற்ற காஞ்ச சித்தல் மிளகாய்னு சொல்லுவோம். கொச்சிக்காய் பேசுறேன், கொச்சிக்காய் சொல்றேன். கொச்சிக்காய் சொல்றேன். அடுத்து உள்ளப்பம். உள்ளப்பம் உள்ளப்பம் அது உங்களோட இதுலயும் வந்தது ஆகாசலேஸ்லயும் பாப்பம். உள்ளப்பம் பாப்பம் அதுக்கு ஞாபகம் இருக்குது. வாணி சொல்ல வேணாம். உள்ளப்பம் அப்ப சொல்ற நேரத்துல உள்ளப்பம் வெந்திருக்கா வகையிலான்னு சொல்லுவாங்கல்ல. உள்ளப்பம் பாத்தீங்களா? நீங்க சொல்லியக்காக கொடுத்து நான் அந்த சொல்லு நீங்க கவனிக்கலையே. வந்திருந்தது உள்ளப்பம். உள்ளப்பம் வட்டிலப்பத்தை சொல்லுவீங்களா? உள்ளப்பம் இல்ல, ஓனா உயிரெழுத்து. சொல்றதுக்கா கொஞ்சம் போல தாங்க உள்ளப்பம். பெரிய கடைனா 3ல ஒண்ண போடுறது
அது சும்மா அது குத்து மதிப்புத்தான். அதுக்கு அது குத்தி மதிப்பு. அதெல்லாம் மூணுல ஏதாவது ஒண்ணு பெரிய வண்டி வேறு உங்களுக்கு. இதுல சின்ன ஒரு கேள்வி என் பக்கமாக இந்த ஜூமில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒருத்தர் கதைச்சு கொண்டிருக்கிறது கேட்கிறதா இல்லையா? இல்ல எனக்கு ஒரு டவுட் அது. ஏனென்னா இல்ல கேட்கிற ஒருத்தர் கதைக்கிறது கேட்குமா இல்லையா? ஆனால் ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அதை மீறி கதைக்கிறீங்க, அதான் கேட்காம செய்யறீங்களான்னு கேட்கிறேன். எனக்கு தெரியும், நான் ஒரு நாளைக்கு வரணும் இல்லை அப்படி எனக்கு வந்து இது வரும்போது தெரியாது. சில நேரம் அவட அந்த சத்தம் வருது இல்ல சொல்லாதீங்க வரும், ஆனா நீங்க கதைக்க விடுறது இல்ல. அதுதான் என்னோட சத்தம் வர குறைவு, சரியான குறைவு. சரியான குறைவா இருக்கு. அவட விளங்குறதே இல்லை எங்களுக்கு சில நேரம். சரி, அப்ப உள்ளப்பம் என்று சொல்றது ஆக சிறிய கொஞ்சமா இருக்கிற கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கிளியம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க எங்களோட பகுதியில. கிளியம் பிள்ளை கடுகு போலன்னு சொல்றது கிளியம் பிள்ளைன்னு சொல்றது. சரியா? உள்ளப்பம் அதை விட கொஞ்சம் கூட. யாரும் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் விளையாடி யாரும் ஒரு ஆள் இந்த கள்ளச்சாப்பாடை கொடுத்தோம், அதை கள்ள தீனின்னு சொல்லுவோம். எங்களுக்கு அதை சொல்றது ஒல்லி போலதான் கொஞ்சம் சொல்றது நாங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் உள்ளப்பம் கொடுமா, உள்ளப்பம் கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. உள்ளப்பம். நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா அந்த பாட்டியாக்கள் கதைக்கிற கதை எள்ளி போல. இல்ல அது எள்ளி போல, அது வந்து ஒல்லி போல அது கொஞ்சமா அந்த பிள்ளை கூடன்னு சொல்லுவா அம்மம்மா. ஒல்லி போல அந்த பிள்ளைக்கு பிச்சு கூட ஒல்லி போல. அடுத்தது ஈனான்னு சொல்றேன், இல்லி பேருன்னு சொல்றேன். ஈனாவா? இல்லி போல. ஓகே, ஒல்லி போல இல்லி போல. வெங்கட பக்கம் உள்ளுப்பம் சொல்வார்கள். உள்ளுப்பம் கொஞ்சமா கொடுக்குறது. உள்ளுப்பம் தாண்டு மறந்து போயாச்சு. உள்ளுப்பம் தாண்டு உள்ளப்பந்தான் உள்ளுப்பம் மட்டும் ஒரு அளவானது. கிள்ளியம் உள்ளுப்பம் கூட அந்த பிள்ளைக்கு அப்படி எள்ளு பிச்சு சொல்லுவாங்க தானே, எள்ள பிச்சு அதோட அளவு கிள்ளியம்பள. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? கொடுக்காது கிளியம்பளதான். உள்ளப்பம் கொடுக்காது கிளியம்பளதான் இருக்கும் அந்த பிள்ளை. பிச்சு கொடுக்கறாதுதான். அப்ப உள்ளப்பம்பளை பிச்சு தராட்டி என்ன கிளியம்பள தாவன் அந்த பிள்ளை சண்டை பிடிக்கும். இப்பவும் இருக்கா உங்களோட இடத்துல இந்த? இப்ப எந்த பிள்ளைகளுக்கும் இங்க இருக்கிற பிள்ளைகளை ஐரா கேட்கும் உள்ளப்பந்தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமோ நாங்க அந்த பாகசே மாத்திரல அது கதைக்கிறதால அப்படியே வந்துட்டு புதுசு பல செஞ்சு இல்ல, அது அப்படியே வந்துட்டு. அடுத்தது அடுத்து நாங்க ஊருக்குள்ளே போவோம். பிசினி கொடுக்க மாட்டேன். அதானே சொன்ன பஞ்சத்துல பலகாரம் செய்யறவரு. சரியான தமிழ் சொல்லுங்க பாப்போம். பிசினி உலோபின்னு சொல்லுவீங்க. சரியானது பிசினி. பிசினி. அடுத்தது கருமி சொல்றது. என்னமா? கருமீன் சொல்றது. கருமீன் இன்னொன்றுக்கு சொல்ற பாப்போம். கிள்ளி தரைக்க மாட்டான். இன்னொன்றுக்கு சொல்ற கருமீன் பாப்போம். வாணி வஞ்சனை செய்யற வஞ்சம் என்ன பிசினியும் கூட சொல்றீங்க? நப்பித்தனம் சொல்லுவார்கள். நப்பித்தனம்னு சொல்றோம். நப்பித்தனம் கஞ்சத்தனம், பெரிய கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். பிசினி சொல்றது நப்பின்னு சொல்றது. ஈயப்பத்தானு சொல்லுவீங்க. ஈயப்பத்தான் ஒன்றுக்கு கொடுக்காங்க. ஈயப்பத்தான். ஓகே, புதுவா சாப்பிடுற கை ஈய மாட்டான். சாப்பிடுற கையால காம்பிரட்ட மாட்டான். அப்படி நிறைய இருக்கு. நப்பீண்டு சொல்லுவார்கள். நப்பீண்டு என்னமா தானம் தின்னாலும் மெத்த வைக்கும் கொடுக்காது. ஆனா மெத்த வைக்கின்றாலும் கொடுக்காது, பலதா போனாலும் சொல்லுவீங்க. அது அப்படியும் சொல்றது. கருமீன் என்னத்துக்கு சொல்ற? சரியா ஊத்தைக்கா சரியா அந்த எல்லாத்தையும் ஒன்று கிடைக்காத ஒரு ஆளுக்கு எது செய்தாலும் அந்த ஆளுக்கு போய் சேராது.
இதுக்கு கருமியா இருக்குதுன்னு சொல்லி. இல்ல நல்ல கருப்பு நிறத்தை கருமின்னு சொல்லுவாங்க எங்கட பகுதி. சொல்லுவார்கள் கஞ்சத்தனமா இருப்பார்கள். இல்லம்மா கருமி இது அது நல்ல கருப்பு கருப்பரிக்கும் இல்லாதானே நல்ல கருப்பு. எங்கட எங்கட வீட்டுல அது தெரியாதாக்கு தங்கச்சி சின்னலன்னா கருமிக்கு கருப்பா கருமி கருப்பு தான் கருமின்னு சொல்லுவாங்க. கருப்பு சும்மா சொல்லுவாங்க நல்ல கருத்த முடியாரம் வந்தா பார்த்து கருமியான பட்டம் தடுக்கிறதா அங்க ஓ அது கரு கொண்டு வரும். இல்ல இல்ல எங்கட இந்த ராஜினி சொல்லுதுங்க. இல்ல ஒரு அம்மாவே தண்ட பிள்ளைய அப்படித்தான் சொல்லுவார். ஒரு அம்மாவே தண்ட பிள்ளைய அப்படித்தான் சொல்லுவார். அழகான பிள்ளை அழகான பேர் இருக்குது. அந்த அம்மா ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியல. அவர் செல்லத்துல சொல்ற வேற விஷயம். பொதுவிலேயே அவர் அப்படித்தான் சொல்லுவார். கருமின்னு சொல்ற நல்ல கருப்பு கருப்பி இல்ல சொல்லுவாங்க. கருப்பி சொல்லுவார். நல்ல கருப்பா நாக்களை பார்த்து கருமின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மறைமுகமா பட்ட பேர் மாதிரி கருமின்னு சொல்லுவார்கள். அடுத்து நொத்தாசி. அந்த இது நொத்தாசி இது எந்த மொழியில இருந்து அங்க வந்தது பாப்போம். எங்கட கொடன் மொழிதான். ஜெயமலருக்கு நொத்தாசி இங்க நெதர்லாந்துலயும் டச்சு மொழியில நொத்தாசின்னு தான் சொல்லுவார்கள். ஆவணங்கள் எழுதுவர்களை நொத்தாசின்னு சொல்லுவோம். இந்த நாட்டுல இருந்து போய் நாட்டு தான் இந்த சொல்ல விட்டுட்டு வந்திருக்காங்க நொத்தாசின்னு. அடுத்தது ராக்கை. ராக்கைன்னா அந்த அலுமை தட்டு சாமான்கள் வடிக்க வைக்கணும். எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்ப, அதை தெளிவுபடுத்துங்க அப்ப. தட்டு தட்டா பலகை 2 ஸ்ட்ராண்ட் மாதிரி வச்சு நடுவில் இப்படி தட்டு தட்டா வச்சுட்டு ஒப்புனா இருக்கும். அதுக்கு என்ன கதவுகள் இராது. சிறப்பான வார்த்தை. ஜெயம் அவர்களிடம் இதை சொல்றாரு. என்ன சொன்னவர்? அது எங்கட நாட்டு சொல்லுதான் ராக்கை. ராக்கை. ஓ டச்சு சொல்லுதான் ஹொலண்ட் சொல்லுதான் ராக்கை. அந்த அதுக்கு முக்கியமாக கதவு இல்லாது அதுதான் ராக்கை. அடுத்தது புட்டி. மண்கும்பியா இருக்கிறது சொல்றதா புட்டி. இன்னொன்றுக்கும் சொல்றது பாப்போம். புட்டி பால் போத்தில சொல்றேன். வாழ்த்துக்கள் ஜியாக்கா. புட்டி போத்தல புட்டி சொல்லுவாங்க. அந்த வயசு நாட்கள் புட்டில லாமண்ணை வாங்கிட்டு வா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வா என்று சொல்லுவார்கள். அடுத்தது பில்லு பழைய வில்லு அம்பு வில்லாண்டு இருக்கு தானே. அல்லது வில்லு கத்தி இப்படி எல்லாம் இருக்குதானே. தமிழோ ஏதோ தெரியா எல்லாம் கலவுதான் பட்டதற்கு. அது எதுல இருந்து எடுத்தாங்க வில்லு. இது ரெண்டு அது பில் ரெண்டு இது பில்லு. அந்த கத்திய சொல்ற வில்லு கத்திய சொல்றது அது மடிக்குள்ள வச்சு செடி வச்சிருக்கிற அந்த சின்ன மடிப்பு கத்தி. அது மடிப்பு கத்தி வேற, சவரக்கத்தி வேற. அது சவரக்கத்தி வில்லு கத்தினா பாதுகாப்பு மாதிரி அப்படியே அமர்த்தி மூடி வச்சிருப்போம். அதான் வில்லுன்னு சொல்றது. வில்லு கத்தி வில்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கட்டண சீட்டையும் வில்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த வியாபாரம் பண்றதையும் பில்லுன்னு சொல்றோம். கட்டண அந்த துண்டு ரசீது கண்டு பழைய ஆக்கள் சொல்லுவார்கள். ரசீதுன்னு சொல்லுவார்கள். நாங்க சொல்லுவோம். இப்பவும் பழைய காலத்து அம்மா ரசீது இல்லையோட்டு சாமமா இது வந்தா என்ன வாணி ரசீது அதே வாங்கிட்டு வந்தோம்னா ரசீதுங்க. அதே இப்ப நான் ஊருக்குள்ள போவோம். 5 எழுத்துக்களை கொண்ட அழகான ஊர். சரியா? முதல் பகுதி அழகு அல்லது செல்வம் எனப்படும். 2ஆம் பகுதி குடியிருப்பு பகுதிகள். பார்ப்போம். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதலாம் பகுதி அழகு அல்லது செல்வம். 2ஆம் பகுதி குடியிருப்பு பகுதிகள். தங்கமனை
குடிசை. அழகு அல்லது மற்றது என்ன சொன்னீங்க? செல்வம். செல்வத்துக்கும் சொல்வார்கள் செல்வம். தங்கமனை பிள்ளையா? பதில் வரல. செல்வம். அழகு குடிசைக்கு. குடிசை அது சரி. அழகுக்கு. அழகுக்கு சிலருக்கு எனக்கு கவி அழகு பின்பகுதி மனை சரியா? பதில் வரவில்லை. தடவை சொல்லுங்க இருக்கா. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. அழகு அல்லது செல்வம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு ஒரு கௌரவத்துக்கான ஒரு அடைமொழியாகவும் இருக்கிறது. கௌரவத்துக்கான ஒரு அடைமொழியாகவும் இருக்கிறது. 2ஆம் பகுதி குடியிருப்பு பகுதிகள். குடிசையை சொல்லலாம். ஒரே சொல்ல தரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் மாறி மாறி அதையும் நாங்க கற்றுக்கொள்வோம். 3 இடத்துல வருமா? பின்னுக்கு 3 எழுத்தாம். திருவாரூர் வருமா? திருவாரூர் திரு அண்டாரம் அழகு கௌரவம் செய்யறது. வாரூர் நோ திருவாரூர் அது பாதி வந்திருக்கு. இளங்கல் இல்ல போலையா? ஊர் வேணும். திரு சரி, ஊரும் சரி. சொல்லுங்க. திருநகர். சிறப்பான வாழ்த்துக்கள். திருநகர். உனக்கு வாணி எடுத்து அந்த அழகு செல்வம்னா திருந்துமரும் கௌரவ பெயராகவும் திரு ஆண்களுக்கான சொல்றது. அடுத்த குடியிருப்பு பகுதிகள் நகர் சொன்னா குடியிருப்பு பகுதிகள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நகர் கிராமம். அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. உடைத்தல் அல்லது கடுமை. உடைத்தல் அல்லது கடுமை எனப்படும். அவ்வளவுதான் தலைப்பு. இந்த அதுக்கான இது மீண்டும் தரவேறுக்கா சொல்லுங்க. உடைத்தல் அல்லது கடுமை. உடைத்தலோ? உடைக்கிறதா? எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து. அம்பாறை மாவட்டமா? இலங்கைக்குள்ள ஒரு ஊர். உடைத்தல் அல்லது அழகுபடுத்தல். கடுமையோ? இப்ப வந்த வெள்ளத்தை எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா வந்துக்குதான் புயல். அதையெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த உடைத்தல் அதுக்கு வேற ஒரு சொல் பாவிக்கப்பட்டது. அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அந்த சொல்லுக்கும் இந்த ஊருக்கும் சரியாக இருக்கிறது. மாத்தலை வருமா? இல்ல 4 எழுத்து தானே. மாத்தலையும் 4 எழுத்து தான். இதுல இல்ல. உடைத்தல் அல்லது கடுமை. என்ன நடக்குது அங்கதான் உடைச்சி காட்டுறாங்க. கசாப்பு கடைதான். அதை மட்டும் பேச கேக்குது. நான் கதைக்கிறது விளங்குது இல்ல, வெட்டுறது மட்டும் விளங்குது உங்களுக்கு எல்லாம். ஊண்டி வெட்டுறீங்க இல்ல? அதுதானே. நீங்க கத்தரிக்காயும் அப்படித்தான் பண்றீங்க, ஆட்டிறச்சி காலையும் அப்படித்தான் பண்றீங்க. அதே டோனியில அந்த குளங்களை நாங்கள் அதிகமாக இப்படி சொல்லிக் கொள்வோம். குளங்கள். உடைப்பு. நான் உடைப்பு தந்திருக்கேனே. குளங்கள். உடப்பு. உடப்பு ஊர் இருக்குதானே. ஊரோட சேர்த்து வாங்கலாம். பின்னுக்கு என்ன சொன்னீங்க? பின்னுக்கு ஒன்றும் இல்ல. உடப்பு தானே. உடப்பண்டு இருக்கு தானே இடம். இடம் இருக்கு. இல்ல நான் தரலையே. அந்த நான் வச்சிருக்கிற ஊரு வேற. அது மாதிரி தான் இது ஒரு ஊரு.
அவக்காய, கசப்பு, பைத்தங்காய, வெட்ட, ஆ, வெட்டாப்படை அரிசி, பாவக்காய பாவக்காய இது அரைச்சி சாறு எடுத்து கூடி பைத்தங்காயன்னு செய்யற பைத்தங்காய அது உடைக்கிறது ஒடிக்கிறோம் இல்ல செய்யணும் ஒடிக்கிறது முறைக்கிறான்ற முறிப்பு நாங்க முறிப்பு முறிப்பு மூணாரினா இப்ப என்ன சொல்ல வருமா முறிப்பு முறைக்கும் முறிப்பு முறிப்பு வந்து இடம் இருக்குத்தான் இங்க முறிப்பு. கிளிநொச்சி பக்கத்துலயோ இங்கே இருக்கு முறிப்பு. அப்ப உடைத்தல் கடுமை என்று சொல்வதற்கு முறிப்புக்கு ஒரு கருத்து சொல்லாங்க பாவக்காய் என்ன முறிப்பீங்க நீங்க? பாவக்கா முறைக்கலாம் அவர் சொன்னார் பாவக்காய் பைத்தங்காய சொன்னா முறிப்பண்ட ஒரு இடம் இருக்கா ஓ முறிப்பண்டு இருக்கு கேள்விப்பட்டேன். இருக்கு இலங்கை குறைகிற ஒவ்வொரு இதுக்காக இருக்கிறான் முறிப்பு இப்பொழுது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இதை பார்ப்போம், கண்டுபிடிங்க பார்ப்போம். தாவரங்களின் இனப்பெருக்க அமைப்பு எனப்படும். தாவரங்களின் இனப்பெருக்க அமைப்பு எனப்படும் முதல் சொல். 2வது நகரத்தின் பெயர் சொல்லை குறிக்கும். நகரத்தின் பெயர் சொல்லை குறிக்கும். எத்தனை எழுத்து 4 எழுத்து. நான் 7 எழுத்துட இருந்துச்சேன் நோட்டாக்குறேன் தாவரங்களின் இனப்பெருக்க அமைப்பு எனப்படும். தாவரங்கள் இவன் மிருகத்துக்கு போறோம் தாவரங்கள் இனப்பெருக்க அதுக்கு வேற சொல்லி தந்த உடனே சொல்லிருப்பீங்க இப்ப ஊரை. கடைசி தரம் என்ன நகரத்தின் பெயர் சொல்லை குறிக்கும். ஏறாவூர் இல்ல, தாவரங்கள்ல ஏறுறது என்னத்துல ஏறுற? நகை 2 முடியுமா நினைக்கிறேன். மருதங்கனி மருதமுனை அப்படி வருமா? அதுக்கும் தாவரத்துக்கும் என்ன இனப்பெருக்கத்துக்கும் அந்த மகரந்தம் மகரந்தம் அப்படி அதோட சம்பந்தப்பட்டதுதான் இது. எத்தனை எடுத்து? 4 எழுத்து. இனப்பெருக்கம் சொல்லக்குள்ள உங்களுக்கு வரணும். சின்னப்படுத்துற இல்ல மகரந்தம் வருது. மருத இனப்பெருக்கத்தின் அமைப்பு சேர்க்கை சேர்க்கை இனப்பெருக்க சேர்க்கை. அழகான ஒரு சொல்லிருந்துக்கு அந்த அந்த கருத்துக்கு அழகான அது 5 எழுத்து போட்டாலே போடும் என்ன கேட்டாலே ஒரு கேள்வி. கடைசியில ஊரண்டு வருமா? இல்ல, நகரத்தின் பெயர்களை குறிக்கும் அமைப்படி. நகரத்துக்கு இப்படி ஒரு சொல்லி இருக்குது. அதுல பேர் சொல் நகரத்துக்கு 4 எழுத்து தான் ஊரு. இடத்துல என்ன இருக்கு? கல்முனை 4 அது வராது. கடைசியில இர்ரனாவில முடியுமா? அந்த இர்ரனாக்கு மேல கொஞ்சம் மாற்றப்பட வேணும். விசிறி போட்டா சரி. அது சிங்கள எழுத்து இல்ல, விசிறிய போட்டா சரி. என்ன பத்துக்கள் ஜியாக்கா பூநகரி. தாவரங்களின் மணி எடுத்து கொடுத்து தாவரங்களின் இனப்பெருக்கத்தின் அமைப்பு பூக்கு. அதுக்கு ஒரு அழகான பேர் தாவரங்களின் இனப்பெருக்க அமைப்பு. பூனாறு முட்டைக்கார இருப்பேன். பூனாறு முட்டை தான் நான் வாங்குறது. நல்ல அரிசி. வந்தது ஆனா பூ வரல. அதுக்குள்ள மகரத்தை எதுக்கு இருக்கப்பட்டது வரல வரல. சிறப்பான வாழ்த்துக்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. நாங்க பெண்கள் என்று சொல்லியிருந்தா உடனே சொல்லிருப்பீங்க. ஒத்தையாடுத்து பெண்களுக்கு விருப்பமானதுன்னு சொன்னா இதுல நாம படித்து கொண்டு போறதுதானே, அதுல பரவாயில்ல. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு உடலின் ஒரு முக்கியமான பகுதியை பாதுகாக்கும் எலும்புக்கூடும். உடலின் ஓர் முக்கியமான பகுதியை பாதுகாக்கும் எலும்புக்கூடு இந்த ஊர்ல முதல் பகுதியாக வருகிறது. 2ஆம் பகுதி
கண்டங்களிலிருந்து வேறுபட்ட நிலப்பகுதி எனப்படும். கண்டங்களிலிருந்து வேறுபட்ட நிலப்பகுதி என்றும் இதை அழைப்பர். பார்ப்போம். 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். யார் இந்த அதிர்ஷ்டசாலி? மட்டக்களப்பு பக்கமோ மண்டைன்னு தான் மண்டை தீவு இல்ல மண்டையார் மண்டை கடல் மண்டை தீவும் இருக்குதானே இடவன மண்டை தீவு இருக்குது. அவர் அந்த கண்டங்களை கடந்த தீவுகள் இருக்குதான் இருந்தாலும் தெரியல. குடா குடாண்டு ஜியாக்கா என்ன சொல்றீங்க? ஜெயமலர் மண்டை தீவு. பாப்போம். ஜியாக்கா 2வது தடவை சொல்லுங்க. 2வது தடவை கண்டங்களில் இருந்து வேறுபட்ட நிலப்பகுதி என்றும் இதை அழைப்பாராம். குடாண்டு நம்ம சரியாதான் இருக்கு தீவு இருக்கு. குடான்ல இருக்க முன்னுக்கு என்ன சொன்னீங்க? உடலில் ஒரு முக்கியமான பகுதியை பாதுகாக்கும் எலும்புக்கூடு. அப்ப மண்டை தீவத்தான் சொல்றேன் நான். கெட்குடா பாப்பா மற்றவர்கள் சொல்லுவோம். சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலரும் வாணியம் தொட்டிருந்தீங்க. அடுத்த பத்மினி மண்டை தீவு தான். உடம்பில் ஒரு முக்கியமான பகுதி மூளை, அதை பாதுகாக்கிறதுக்கான எலும்புக்கூடு மண்டை. அடுத்தது தீவுக்கு நாங்க 4 பக்கமும் கடலால் அதுல கண்டங்களில் இருந்து வேறுபட்ட நிலப்பகுதி என்றும் ஒரு பெயர் இருக்கிறான் தீவுக்கு. அப்ப அது தீவுக்கு இப்படி அழகான ஒரு பெயர் இருக்கிறது. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. வாணி டைம் போன சொல்லுங்க. 3 நிமிஷம் இருக்கு. அளவு எனப்படும் அல்லது தேநீரையும் குறிக்குமா? அளவுக்கும் இது நாங்க சொல்லுவோம். இந்த 3 எழுத்த தேநீரையும் இது குறிக்குமா? சொன்னீங்க என்னமா? எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்து ஊர். முதலாவது பகுதி அளவுன்னும் இதுக்கு ஒரு கருத்து இருக்குது. அடுத்த தேநீர் நம்ம சட்னி சொல்லுவோம், அதுக்கும் இது குறிக்குமா? 2வது ஒரு பொருளுக்கு ஈடாக கொடுக்கப்படுறது, ஒரு ஒரு விலையை நிர்ணயித்து கொடுக்கப்படுற ஒரு ஆதாரம். பார்ப்போம். ஒரு பொருளுக்கு ஈடாக அல்லது ஒரு சாமான் வாங்கக்குள்ள நாங்க அதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று கொடுப்போம். அதோட பெயர் வரும். இப்ப நம்ம பேசியிருந்தோம் ரெசிப்ட் பில்லு. ஓகே. முன்னுக்கு அளவு எனப்படும் அல்லது தேநீரையும் குறிக்கும். வாணி வந்துட்டீங்க, சொல்லுங்க பாப்போம். பொத்துவில். அளவுக்கும் பொத்துக்கும் என்ன வந்து? அதானே பொத்து பத்தா போச்சு. ஏதோ ஒரு பில்லில் முடியும். உடுவில் எடுத்து கொடுத்துட்டீங்க. 6வது சொல்லுவாங்க. இப்ப பாத்துங்க. 5 எழுத்துக்கள் என்ன? தம்பி லூவில் இல்ல. 5 இடத்துல என்ன? கோண்டாவில் கொக்குவில். அது வேற, அது பரவாயில்ல. அளவுக்கு வரும். மட்டு ரஜினி வாழ்த்துக்கள். மட்டுவில் மட்டு இவ்வளவு மட்டன் சொல்றது அளவு. அடுத்தது தேநீருக்கு மட்டும் சொல்றதா? சாராயத்துக்கு மட்டும் இருக்கலாம். தேநீர் சாராயத்துக்கெல்லாம் மட்டு, மதுபானங்களுக்கெல்லாம் மட்டு சொல்லுவார்களாம். மட்டு சொல்லி தேநீருக்கு மட்டும். தேடக்குள்ள அப்படி பந்திக்கு. அடுத்தது 7 எழுத்துக்களை கொண்ட 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதலாம் பகுதி பாறை. விருந்தினர் வந்தால் விட பெற்றுக் கொள்வோமா? 2ஆம் பகுதி நீர்நிலை. 3ஆம் பகுதி பட்டணம். சொல்லுங்க பாப்பா. பாறை, நீர்நிலை, பட்டணம். எத்தனை எழுத்து? 7 எழுத்து. பாறை முதலாம் பகுதி, 2ஆம் பகுதி நீர்நிலை, 3ஆம் பகுதி பட்டணம். 3ஐ இணைத்தா அழகான ஊர் ஒன்று இங்கு காத்திருக்கிறது. பட்டணம் தான் போகலாமடி. பாறையான மலை வரும். மலையோ? பாறையான மலை தானே. கடைசியில கல்லு வரும். அப்படியெல்லாம் கேட்க கூடாது. நீங்க ஊரை பூர்த்தி செய்யணும். நான் தரவு தந்திருக்கிறேன். முதலாவது தரவு என்ன சொன்னீங்க?
பாவண்ணா ரையண்ணா பாறை, பாறையா? குன்று பாறை, பாறை. குன்றம். இரண்டாம் பகுதி நீர்நிலை, மூன்றாம் பகுதி பட்டணம். முதலாம் பகுதி பாறை என்ற ஊர். இன்னும் இல்லையென்றா ஆறு, குளம், குளம் வரும், கேணி வரும், ஆறு வரும். கடைசி சொல்லுங்க மூன்றாவது. பட்டணம். பட்டணம். பட்டணம்னா நகர் வரும். பட்டணம். நகர் நகர் ஓகே. குரு நகர், கோவை நகரம் என்று வரும், அது வராது. கோவல்ல அரசு. பாப்பம் ஜெயமலா. காரை நகர், இல்ல 7 எழுத்து வராது. எழுத்து வராது. 3 விஷயம் சேரணும் என்ன? மூன்றுக்குள்ளேயும் இது அடங்கும், ஊரடங்குது. கோவில் நகரம். அவன் சொல்லி பார்க்கட்டா சொல்லுங்க. சரியோ தெரியா? மாவட்டபுரம் தெரியுமா? மாவட்டபுரம். பதில் வரவில்லை. நெவிசக்கா கல்கேணி நகர். இதுக்குள்ள 2 வந்திருக்கு, ஒன்று வரணும். பாப்போம். நெவிசக்கா முயற்சி செய்யுங்க. 2 பதில் வந்திருக்கு. அந்த முதல் பகுதி என்ன சொன்னீங்க? முதல் அப்படி சொல்ல மாட்டேன், 2 வந்திருக்கு. அப்ப கட்குடா நகர். சொன்னீங்க. முதல் தரவு என்ன சொன்னீங்க? முதல் பகுதி பாறை, பாறைண்டா கல். இரண்டாம் பகுதி நீர்நிலை, கேணி, மூன்றாம் பகுதி பட்டணம். நகர். இதுக்குள்ள 2 பகுதி வந்திருக்கிறது. யாருங்க ராசசாலி? நெவிசக்கா தொட்டு கொடுத்திருக்கிறா. பாப்போம். கல்லூரணி நகர். பதில் வரவில்லை. முழுமை பெறல. பிரவாசிகள் நிற்கிறது, உங்களுக்கு மார்க்ஸ் போடையில. கல்கேணி புறம். புறம். நகரும் சரி கல்லும் சரி நடுவெல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். வாணி கண்டுபிடிச்சிட்டீங்க. வாணி முயற்சி செய்யுங்க. கல்லாறு ஆறு வராது. கல்வாவி. கல்வாவி நகர். அப்படி வருமா? கல்குடா நகர். ஆறு கேணி குளம் கற்குளம் நீர்நிலை. வாவி. நீர்நிலை ஆறு குளமாகும். நாங்க சிலதுகளுக்கு சில கருத்துக்கள் மட்டும்தான் எங்கட மனசுல நிக்குது. இந்த ஏரியும் வரும், எரியும் வரும். கல்லருவி நகர். கல்லருவி கல்சுனை நகர். கல்சுனை நகர். கட்வாய்க்கால் நகர். கால்வாய் நகர். என்னமா கால்வாய் சொன்னது வராது. இல்ல, நீர் நடு சொல் மட்டும் வரணும். கேணி நகர். கல்கேணி நகரம். அதெல்லாம் வந்தது. கேணி வந்தது. கேணி எல்லாம் வந்துட்டு. கட்டடாக நகர். கட்டடாக நகர். தானே ஒரு நீர் சுனை. நீர் கிணறு நகர். கிணறுக்கு எப்படி வரும்? 7 எழுத்து. இந்த 5 எழுத்து வந்துட்டு 2. இல்லை, 2 எழுத்து தான் இடையில வரணும். பொறுங்க. கல்நதி. கல்நதி நகர். 2 எழுத்துல என்னண்டு நீர்நிலை? இல்ல, நதி. 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 நதி வருது. நீங்க நீர்நிலையத்தை பற்றி யோசிக்கிறீங்க. இப்படி ஒரு ஒத்த கருத்து சொல்லி இருக்குது. அழகான சொல். ஒத்த கருத்து சொல்லு. ஒத்த கருத்து சொல். நீங்க நீர்நிலையை விட்டுட்டு அந்த ஒத்த கருத்து சொல்ல வாசிச்சு பாருங்க. நீர்நிலை சாக்கடை. ஒரு செயல்பாடு. பாப்போம். செயல்பாடு. நீர்நிலைக்கான ஒரு செயல்பாடு. ஓகே. கல்லோடை நகர். மஜிதா. சுனை வருமா? என்னமா? சுனை. சுனை. சுனை என்பது அந்த கடலுக்கு ஆற்றுக்குள்ள இருக்கிறது தான் சுனை என்று சொல்லப்படுறது. அது நீர் சுனை. மஜிதா. ஓடையும் இருந்தானே. ஓடை மாதிரி தான் இது ஒன்று. ஆமா. மாவி. கல்வாவி. நான் சொன்னேன் தானே, ஒரு செயல்பாடு. கல்குல நகரம் வரும். நேவிசக்காவுக்கும் இந்த அவங்களோட ஊர்ல இப்படி பேசப்படுற ஒரு முக்கியமான இதுக்கும் தொடர்பு இருக்குது.
செயற்பாடுன்னு சொல்றாரு. ஒரு செயற்பாடு செயல்பாட்டுக்கு நீர்நிலை கல்கடனார் கடல் இல்லை. கல்லிடு நகர், கல்லிடு இடு இடு நகர், கல்லிடு நகர். ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம செயல்பாடு செய்யறோம். ஒரு செயல்பாடு அப்ப கல்லோடு நகர். என்னத்துக்கான செயல்பாடுன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு ஓ- செயல்பாடு ஓடு கல்மடு நகரா ஓடு சொல்றோம். கல் மடு நகர். சரியா ஆமா, மடு. சிறப்பான வாழ்த்துக்கள். நீர்நிலைக்கு மடுன்னு சொன்னாலும் நீர்நிலை என்ற ஒரு கருத்து இருக்கு. மடகன்றது அப்ப மடு கோயில் மடு மடு அதான் நான் அப்ப செயல்பாடு என்ன மடுக்கு? செயல்பாடுன்றீங்க? செயல்பாடு தானே. மடுவை தோன்றுறது செயல்பாடு தானே. மடு ஒரு செயல்பாடு. மடுவட்டுற ஒரு செயல்பாடு. மடுக்கு நீர்நிலை என்ற ஒரு பேர் இருக்கிறது. ஓகே. சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனா நெவிசக்கா தான் எடுத்து கொடுத்தவ. கல் நகர் ரெண்டையும் எடுத்து கொடுத்தவ. பாறை என்ற கல், மடு என்ற நீர்நிலை, நகர் என்ற பட்டணம். கல்மடு நகர் எங்க இருக்கு தெரியுமா? கல்மடு நானே அங்கால கூட பக்கமா கிளிநொச்சி மாவட்டத்துல இருக்குது. கல்லடிதான் அங்கால பக்கம் கூட கல்லடி இருக்குது. கிளிநொச்சி. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதல் பகுதி உடல், இரண்டாம் பகுதி பாதுகாப்பு எல்லை. எல்லாரும் சொல்லுவீங்க லேசான பரவும். பாதுகாப்பு எல்லை. முதல் என்ன சொன்னீங்க? உடல். ஆம், உடல். உடலும் பாதுகாப்பு இல்லையும். ஆமா. எத்தனை? 5 எழுத்துக்களா? 5 எழுத்து. ஆம். உடல் 2 எழுத்துல வந்தாங்கால இந்த பாதுகாப்பு இல்லை. கொஞ்சம் யோசித்தீங்கன்னா சரி. இவ்வளவு யோசிக்கிறீங்க. கூடு 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 மெய் தேகம். உடம்புக்கு வேற வாணி தேக மெய் 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 எல்லாம் வந்து இது வர இது பின்னாடி வரல. 5 எழுத்துக்கள் என்ன? ஆமா. ஓ, பின்னாடி என்ன? பாதுகாப்பு எல்லை. ஐந்து சொல்றீங்களே. ஆமா. யோசிக்கும் பாதுகாப்பு இல்லை. பத்மினி வரம்புன்றது 5 4. எல்லாம் யோசிக்க வச்சாச்சுன்னா பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு எல்லை. எல்லையண்ட வேலி என்று வரலாம். வேலி மதில் எடுத்து கொடுக்காம நீங்க பதில் கூற சொல்லுங்க. மஞ்சிதா காயம்னு சொல்லி பாக்குறேன். உடலண்டா காயம். எல்லைக்கு மேடு மேடு தங்கால போயில பாய்ச்சி காயமும் இருக்கு வரும். ஆனா நாம் வைத்திருக்கிற ஊருக்கு ஒரு பகுதி வந்திருக்கிறது. வேலி சரி முன்னுக்கு தான் வரணும். வேலியில தொடங்குற ஊர்ல பாப்போம். நீர்வேலி வரும். அது நான் எடுத்தேன். அச்சுவேலி வரும். அச்சுவேலி வரும். நீர்வேலி, அச்சுவேலி, திருநெல்வேலி அது அங்க. அது கூட எழுத்து வந்துடும். திருநெல் வேலி வேலி வேறு வேலி இருக்குது. அது 6 எழுத்து வருது. கூடு மெய்வேலி. தங்குவேலி, தங்கு என்று சொல்றதுதானே. என்ன உடம்பு அப்படி சொல்றதா? தங்குண்டு அது கழுத்தைத்தான் சங்குன்னு சொல்றேன். கழுத்தை மட்டும் தான் சொல்றோம். சங்கு கழுத்தைத்தான் சங்குன்னு சொல்றேன். நாங்க உடலை சொல்றோம் இல்லையே. மெய் சரீரம் தேகம் கூடு. கடைசியா கூடு ஆவி விட்டு கூடு. கூடுக்குள்ள நில்லுங்க. அதான் கூட்டுக்குள்ள வச்சு யோசிங்க. அப்ப கூட்டு வேலியா? சண்டை புடிச்சா சொல்லுவாங்க. சண்டை பிடிச்சா என்னது சொல்றதுப்பா? கூட்டோட கலைச்சிருவேன். கூட்டு உடல் கூடு சரி. எங்களோட உடல் உறுப்புகள்ல சரியா
ஒரு உறுப்புக்கு ஓ இந்த அடைமொழியை வச்சு சொல்லுவோம். இப்போ கூடல் வேலியோ? குடலுக்கு கூடல். எல்லாம் வந்திக்கு மறந்து போனேன். உடலுக்கு வாணி எல்லாம் சொன்னீங்க, ஆனா இதை மட்டும் சொல்லல. சொல்லல. உடம்புக்கு இன்னும் இருக்குன்னு சொல்றீங்க. கூடு இருக்கு, தேகம் இருக்கு, இருக்கு, மெய் இருக்கு, சரீரம் வர வேண்டிய வரல. இல்ல கூடுக்குள்ள அது இரண்டாவது பகுதி வந்துட்டு கேமலர் சொல்லிட்டாங்க. பாதுகாப்பு எல்லைன்னு சொல்றது வேலி. வேலியா? பாதுகாப்புக்கு நாங்க அடைக்கிறது வேலி தானே, ஒரு எல்லையை போட்டு வைக்கிறது. முதலாவது கூட்டு வேலி. காற்று வேலி. காற்று வேலி படம் தான் இருக்கு. சங்கு வேலி. சங்கும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதுவு வேகாது. கட்டை கட்டை வேலி. கட்டை வேலி. கட்டை வேலி. கட்டை வேலி. கட்டையும் சொல்றான் உடம்புக்கு. உடம்புக்கு கட்டை உன்னை பழி வாங்கும் வரைக்கும் இந்த கட்டை வேகாது. கட்டை வேகாது. இறந்தது உடம்புக்கு அப்ப இருக்க ஆரடு பயங்கர கோவம் மட்டும் சொல்லுவா, இந்த உன்ன பழி வாங்கும் வரைக்கும் இந்த கட்டை ஆகைக்குள்ளயும் ஒரு சாபம் வேணும் ஐயா. உனக்கு உடலுக்கு தான் கட்டைன்னு சொல்றது. கட்டை உடலுக்கு தான் கட்டைன்னு சொல்றது. வாணிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர் 2ஆம் பகுதியை தந்துறீங்க. வாணி உடலை தந்துறீங்க. இல்ல இந்த எண்ணக்கெல்லாம் நான் பிடிச்சது பிடிக்க மாட்டேன். கட்டை வேலி. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. ஜெயலலிதா அவர்கள் உங்களோட விருந்தினர் வரும் வரைக்கும் செய்யறோம். அவர் வந்தா நாங்க கூப்பிடுங்க அவைய. வர இல்ல அவர். அடுத்தது படர் கொடி. 1ஆம் பகுதி படர் கொடி. 2ஆம் பகுதி தோல் எனப்படும். தோல் எனப்படும். அதுக்கு உடலுக்கும் இந்த சொல் பாவிக்கப்படுறதா. வீட்டுக்கும் இருக்குது பாருங்க. உடலுக்கு சொல்லலாம், வீட்டுக்கு சொல்லலாம், தோலுக்கு சொல்லலாம். 6 எழுத்தா? 6 எழுத்து. அவ்வளவுதான். படர்கொடியா? படர்கொடி முதல் பகுதி 3 எழுத்து. படர்கொடி. 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 படர்கொடி கொடிகள் இருக்கு, சில கொடிகள். படர்கொடியா? படர்கொடி. இந்த பாகை மரம் எல்லாம் படர்கொடி. ஓ, அப்படி ஒரு கொடி. 2வது தடவை உடலுக்கு சொல்லலாம், தோலுக்கு சொல்லலாம், இல்லத்துக்கு சொல்லலாம். வெத்திலை கேணி வராதுன்னு இல்ல. நம்ம திரும்ப வருது அதுக்குள்ள. நெஞ்சாங்கட்டை. நெஞ்சாங்கட்டை வருது திரும்ப. இல்ல ஒன்று தமிழ்ல அந்த இந்த சொல்லுகள் அகராதி. இல்ல உடம்புக்கு இவ்வளவு இருக்கு தானே, சும்மா நேரடி சொற்கள் இவ்வளவும் உள்ளது. அகராதியில போனா நிறைய இருக்கும். தோளுக்கு புஜம் என்று சொல்லுவோம். அங்க இல்லம் இல்லம் அப்படி நீங்க யோசித்து பாருங்க. இல்லமடா மனை குடில். குடில் சொல்லுவோம். குடில் இல்ல. கடைசியில நையனால முடியும். அஜிதா தந்த ஒரு கேள்வி இல்ல இல்லத்துக்கு. ஐயனாவில்லையா? இல்ல 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 வர்ற செல்விய கதறக்குள்ள எதுவும் வந்தது ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லை. வித்தியாசமான பேர் ஒன்று வரும் அது. ஆகாசலேசில் விளையாட்டுக்கு தான் தனிங்க என்ன. கடைசியில 10 என்ன முடியுமோ தெரியா. உடலுக்கு வருது, தோலுக்கு வருது, இல்லம் என்று சொல்லலாம். அரசர்கள் அரச மாளிகைகள்ல இந்த கன்னியர்கள் அதை நினைச்சாலும் இது வரலாம். அது அந்த புறத்துல விளையாடுறோம் இல்லை, அப்படித்தான் வரணும். அந்த புறம் அப்ப புறம் வந்து முடியும். புறம் முடியும்.
புறம் சிறப்பான வாழ்த்துக்கள். அப்ப உடலுக்கும் தோலுக்கும் இல்லமென்றெல்லாம் புறம். புறம் புறம். வீட்டுக்கு அடுத்தது படர்கொடி. படர்கொடி. கொடி என்னென்ன படர்? இந்த ஊருக்கு இந்த கொடி இருந்தபடியாத்தான் இந்த ஊரு இந்த ஊருக்கான பேரே வந்ததா, காரண பெயர். அப்ப அடம்பன். இல்ல புறமட்டு முடியணும். புறம் முடியணும். ஓகே. தர்மபுரம். விநாயகபுரம் இல்ல. ராமநாதபுரம். ஐயா ஐயா ஐயாடா. புறம் 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 உங்களோட பக்கங்கள் இருக்கிற புறங்களை சொன்னீங்கடா வந்திருந்தானே. எங்கட பக்கம் விநாயகபுரம் இருக்கு, கண்ணகிபுரம் இருக்கு. ஆனா இவர் படர் கொடி தாவரங்களுக்குலாம் வரும். சொன்னீங்க 2 எழுத்து வந்துட்டு தூதுவளை மாவட்டம் வந்து கிளிநொச்சி மாவட்டம், அம்பாறை மாவட்டம். உங்களுக்கெல்லாம் உரிய இடம் தூதுவளைபுரம். கனகபுரம் எங்களுக்கெல்லாம் உரிய மாவட்டம். மல்லிகைபுரம். என்ன 6 எழுத்து. அமைதிபுரம். வள்ளிபுரம். தப்பான வாழ்த்துக்கள். வள்ளிபுரம். வள்ளிபுரம் படர்கொடி. அந்த கொடிக்கிற பேரு வள்ளி. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன எல்லாரும் சம்பந்தம் மட்டும் சொன்னீங்க, என்ன சம்பந்தம்? இல்ல ஏதோ சொன்னீங்க உங்க எல்லாருக்கும். அப்ப மல்லிகை சொன்னா எல்லாருக்கும் சம்பந்தம் சொன்னா யாழ்ப்பாணத்துலதான் இருக்குது இந்த ஊரு. வள்ளிபுரம் கோயில். வள்ளிபுரம் யாழ்ப்பாணத்துல இருக்கு. கட்டைவேலியும் யாழ்ப்பாணத்துல இருக்குது. வள்ளிபுரம் முருகனா? எந்த கடவுள் வள்ளிபுரம்? அதுதான் தெரியல, மறந்து. வள்ளிபுரம் அது தெரியலையா? வள்ளிபுரம் கோயில் போய் பொங்குற நவலவதி அக்கா சொல்லுங்க, வள்ளிபுரத்தில் இருக்கிற கடவுளாரண்டு. சரி, ஓகே. என்ன ஜெயநாதன் அவர்களது விருந்தினர் வர இல்லை. ஜெயநாதன் அவர்களுக்கும் பின்னாடி நேரம் போகுது. வள்ளிபுர கோயில் எந்த கடவுள்? சரி, எல்லாரும் கதைங்க. நாவப்பழம் இருக்கிற இடத்தான் சொல்ற வள்ளிபுர கோயில். அங்க இருந்து வள்ளிபுர கோயில் இருக்கிற கடவுள்ற பேர் என்ன? இவ்வளவுதான் கேள்வி. வள்ளிபுர ஆழ்வார் என்ன? ஊருக்குள்ள இருக்கிறீங்களா? நாவப்பழம் இருக்கிறது நாகர்கோயில். நன்றி சாந்தினி அவர்களே. வள்ளிபுர ஆழ்வார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீங்க உண்மையா அப்படி பதில் சொன்னது சிறப்பா இருந்தது. இதுல மந்திரப்படாம இல்லாம பெருமாள் அந்த கோயிலுக்கு மூலமூர்த்தி. அந்த படர்கொடி என்று சொல்றது அதாலதான் அந்த வள்ளிபுரம் அந்த ஊருக்கு பேர் வந்து அந்த கொடிகள் நிறைந்து இருந்தது அந்த ஊர்ல. முதல் படர்கொடிகள். இதை பாப்போமா, 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு அவசரப்படாமல் எதிரிகளை நுழைய முடியாதபடி தடுப்பவள் என்று பொருட்படுமா. இது ஒரு சாமிக்கான, இந்து மக்கள் வணங்குகின்ற ஒரு சாமிக்கான பெயர். எதிரிகளை நுழைய முடியாதபடி தடுப்பவள் எனப்படும். அந்த சாமிக்கு இந்த பேரு கருத்து வருகிறது. 2ஆம் பகுதி வாழ்விடம் எனப்படும். 7 எழுத்துக்களை கொண்ட ஊர். சரி, வஜிதா அவரோட பெற்றுக்கொள்வோம். விருந்தினர் வந்துட்டார். அடுத்த கிழமை தொடருவோமா? சரி, அடுத்த வாரம் தொடர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நன்றியோடு ஊரோடு விளையாட்டு நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி வஜிதா அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைய ஊரோடு விளையாட தோப்போடு வஜிதா மூமட்டவர்கள் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.